வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி கிரில்டு சிக்கன் எப்படி ஓடிஜிலே செய்யலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செய்திடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு முழு கோழி எடுத்திருக்கேன், சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா ஊறி நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் கட் பண்ண முடியல, கடையில் கூட இந்த மாதிரி கொடுத்து வாங்கிக்கலாம். நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து எவ்வளோக்கு அளவு டீப் கட் பண்ணாலும் ரொம்ப நல்லது. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே போகும். மேலே ரோஸ்ட் ஆகியிருக்கும், ஆனால் உள்ளே சப்புன்னு இருக்கும். அதனால தான் இந்த டீப் கட் பண்ணுறது. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான மசாலா பொருட்கள் என்னென்ன தேவையானதுன்னு பார்க்கலாம். நல்லா திக்கான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பெப்பர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு எப்போ எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முழு கோழிக்கு தேவையான அளவு நான் மசாலா சொல்கிறேன். மிளகாத்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருந்தது, நல்லா காரசாரமாக ஜூஸியாக ரொம்ப நல்லா இருந்தது. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சாட் மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன், அது உங்கள் விருப்பம்தான். கசூரி மேத்தி கொஞ்சம் நல்லா கையில் கசக்கி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இருந்தாலே இந்த முழு சிக்கனையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முழு எலுமிச்சம் பழத்தை நம்ம ஜூஸ் பிடிச்சி இதில் கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக ரெட் கலர் ஃபுட் கலருக்கு சேர்த்துக்கிறேன். ரெட் கலர். உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முழு கோழியில் இதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதிகபட்சம் ஒரு 4 ஹவர் ஊற வைக்கலாம். நான் எனக்கு டைம் இருக்கிறதுனால நைட்டே ஊற வச்சுட்டேன். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா கோழி உள்ளெல்லாம் நல்லா மசாலா தடவுங்க. அப்போ தான் நல்லா ஊறி காரசாரமாக இருக்கும். இதை மேரினேட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன், ஃப்ரீசரில் வைக்கல. இப்போது அடுத்த நாள் காலையில் இந்த காலெல்லாம் கட்டிடுங்க. டூத்பிக் இருந்தால் அதை கூட குத்தி வச்சுக்கலாம். இப்போது ஓடிஜியில் தான் நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். இந்த ராட் இருக்கும், அதை உள்ளே வச்சுட்டு அதை நல்லா அந்த கோழி நகராதபடி ஸ்க்ரூலாம் கொடுத்துருப்பாங்க, நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் நான் 1 ஹவர் பேக் பண்ணுறேன். அவங்கவுங்க ஓடிஜியை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு டைட்டாக கோழி நகராதபடி நல்லா டைட்டாக ஸ்க்ரூ போட்டு நம்ம இது பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக ஸ்க்ரூ போட்டு கோழி நகராதபடி வச்சுட்டு நம்ம ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 1 ஹவர் ரோஸ்ட் பண்ணலாம். அவங்கவுங்க ஓடிஜி பொறுத்து இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா சிக்கன் வெந்திருந்தது. நான் கீழே அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த இதெல்லாம் வெந்த பிறகு அது ரோஸ்ட் ஆகும்போது அப்படியே மசாலா மற்றும் கொழுப்பெல்லாம் அப்படியே ஊற்றும். நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பேக் ஆகிடுச்சு. பாருங்கள், சூடாக இருக்குது. இதை மயோனைஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டூத் பிக்கு அந்த கயிறெல்லாம் எடுத்துருங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் செய்தீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நம்மளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் தேவை. அவ்வளோ சாஃப்டாக காரசாரமாக ஜூஸியாக நல்லா இருந்தது. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த முந்தின நாளே நீங்கள் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம கடையில் விலை கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம். வீட்டில் இது ஈஸியாகவே செய்யலாம். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கிருக்கு. சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.